பார்த்த மூஞ்செல்லாம் பார்க்க கூடாதுமா, குத்தி கீச்சு பண்ணும். நாம யோசிச்சு பார்க்காம இருக்கிற வரைக்கும் ஏமாத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. ஓட்டு கேட்கறப்ப வந்து காலில் விழுகுறாங்க, கையில விழுகுறாங்க, எல்லாமே செஞ்சு தரங்குறாங்க. திரும்ப அதை வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா திரும்ப இந்த பக்கம் வர்றது கூட கிடையாது. ஏழை பழங்கன்னா கோழைங்க நினைச்சிட்டியாக்கோ. அரசியல்வாதிங்கிறோம் அவங்க குடும்பத்தை தான் பாக்குறாங்க, மத்தவங்க குடும்பத்தை யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா ஜனங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சுங்க. ஓட்டு செய்கிறப்ப வருவாங்க, ஆறுதல் சொல்லிட்டு போங்க. அதுதான். மத்த நேரம் செத்தானா போச்சானா திரும்பி பாக்குறதுக்கு நாதி கிடையாது. நீங்க நிறைய பண்ணிட்டீங்க உங்க குடும்பத்துக்கு. ஊர்ல எப்படி லைட் எரியுதா என்னன்னு அதையும் வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஒரு பாப்பா அத்தது சோடு போகுதுங்க அந்த ரோட்ல, அந்த இருட்டுலதான் கை ரேட்டு. ஆபத்தில் விட மாட்டேன், வெயிலோ புயல் மழையோ மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். அங்கங்கே பசி எடுத்தா பலகாரம், அளவு சாப்பாடு ஒரு நேரம். எழுத்தில்லாத ஆடு அடையங்களை நம்பி வந்தோம். இரக்கமுள்ள மனசுக்காரண்டா, ஐயழைக்கெல்லாம் சொந்தக்காரண்டா. நான் எப்பொழுதும் ஏழைக்கெல்லாம் சொந்தக்காரன். இந்த கிராமத்துல என்ன குறை, என்ன தேவை இருக்கு? குறையெல்லாம் நிறைய தான் இருக்கு. ரேஷன் கல்லே முதல்ல அரிசி ஒழுங்கா போட மாட்டேங்கிறாங்க. முதல்ல ஒரு வீடு கொடுத்தாங்க, அது இந்த ஸ்கீம்குள்ளார எங்களை கட்ட சூழ்நிலை சரியில்லை. அதனால கொஞ்ச நாள் டைம் கொடுங்க, நான் கட்டி போறேன்னு சொன்னா முடியாதுன்னுட்டாங்க. அதனால அந்த வீடு கட்ட முடியல எங்களால. அதுக்கப்புறம் நாங்களே எத்தனை வாட்டி எழுதிட்டோம், சொல்லிவிட்டோம். எங்களுக்கு இது வரைக்கும் வீடே கொடுக்க கிடையாது. வீட்டுலதான் இருக்கோம், அப்படியேதான் படுத்திருக்கோம். எங்களுக்கு இந்த வரைக்கும் ஒன்னும் ஓட்டு கேக்குறப்ப வந்திருக்காங்க. என்னெல்லாம் சொல்லி ஓட்டு கேக்குறாங்க? எல்லாம் பண்ணி கொடுக்குறதா சொல்லுவாங்க. யாரு எப்படி அரசியல்வாதினா பேசுவாங்க. தண்ணி வசதி ஏற்படுத்தி தர, வீடு கட்டி தர, ரோடு போட்டு தர, அப்படிதான் சொல்லுவாங்க. இந்த வரைக்கும் அந்த மாதிரி நல்லபடியா பண்ணுங்க. உங்களுக்கு நான் வந்து என்ன என் ஓட்டு எங்க குடும்ப ஓட்டும் கொடுக்கும். ஊர்ல எப்படி லைட் எரியுதா என்னன்னு அதையும் வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஒரு பாப்பா அத்தது சோடு போகுதுங்க அந்த ரோட்ல, அந்த இருட்டுலதான் கை ரேட்டு எடுத்துக்கிட்டு போறோம். அந்த லைட்டு சரி பண்ணா புது மனகட்டுக்குன்னு பாதை இருக்குங்க, அது 2-3 லைட்டு மரம் இருக்கு. ஆனா அப்ப போட்டவங்க அதுல இருந்து சும்மாவே இருக்கு. ஆமா, இருட்டுலதான் போறோம், இருட்டுலதான் வர்றோம். அரசியல்வாதிங்கிறோம் அவங்க குடும்பத்தை தான் பாக்குறாங்க, மத்தவங்க குடும்பத்தை யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க. நான்லாம் புள்ள இல்லாத நாங்க இந்த கவர்மெண்ட் எந்த உதவியுமே செஞ்சது கிடையாது எனக்கெல்லாம். சரிம்மா, இன்னமாச்சும் நல்ல தலைவரை தேர்ந்தெடுப்போம். எங்க வீடு கட்டி 15 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. எங்களால செய்ய முடியல, ரொம்ப கஷ்டப்படுறோம். நினைக்க போனாதான் குழப்பு, அந்த மாதிரிதான் எங்க சூழ்நிலைலாம். அந்த மாதிரி இடையில தான் இப்போ இப்படி இந்த மாதிரி கேட்டா எதுவும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஓட்டு கேட்கறப்ப வந்து காலில் விழுகுறாங்க, கையில விழுகுறாங்க, எல்லாமே செஞ்சு தரங்குறாங்க. திரும்ப அதை வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா திரும்ப இந்த பக்கம் வர்றது கூட கிடையாது. யாரு வராத பக்கம் நாங்க படுற கஷ்டம் பட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். இப்ப நீங்க வந்து கேட்டுருக்கீங்க, புதுசா இருக்கீங்க பாப்பா, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாப்பா. நீங்க எப்படி வரீங்க? மக்களுக்காக தான் வரணும். புதுசா வரவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாப்போம். ரோடு வசதி சரியில்லை, சுடுகாட்டு வசதி சரியில்லை, புதுமனை கட்டு கொடுத்துருக்காங்க. அங்க ஒரு லைட் வசதி சரியில்லை. அதெல்லாம் தண்ணி விடுறதுக்காக எல்லாம் பொட்டு நோண்டி வச்சு வச்சிருக்காங்க. அதுக்கு இன்னும் முழுசா ஒண்ணுமே வேலை செய்யல. ஒரு வேலை செய்யறங்கிறாங்க, 100 நாள் வேலை தரல. நிறைய எங்க ஊர்ல கஷ்டமும் நிறைய தான் இருக்கு. ஒண்ணு எப்பயுமே யாராலையுமே மாறினதே கிடையாது. உங்களால மாறுதான்னு பாப்போமே. கண்டிப்பா மாறும். நம்பிக்கை காப்பாத்து. பார்த்த மூஞ்செல்லாம் பார்க்க கூடாதுமா, குத்தி கீச்சு பண்ணும். சூடம் கொளுத்துறதுன்னா, சாம்பிராணி போடுறதுன்னா, பத்தி கொளுத்துறதுன்னா, விவிதி வைக்கிறதுன்னா, தண்ணி ஊத்துறதுன்னா அவ்வளவுக்கு வாங்கிட்டு போறீல. அந்த நன்றியா எங்களுக்கு மறக்கல. நாங்க அந்த 6 ரூபாய் கஷ்டப்பட்டு தானே உனக்கு சூடம் கொளுத்துறோம். திரும்ப வந்து எங்களை பாக்கணுமா இல்லையா? எதுவுமே செய்யாததுக்கு அப்புறம் என்னத்துக்கு இப்படி சட்டை வைக்க நீட்டா போட்டுக்கிட்டோம், நாங்க என்ன பயந்துக்கிறோமா? நாங்க அழுத்துக்கு நீங்க கட்டிட்டு அப்படியே எல்லாம் ஒடுங்கி கிடப்போமே. எல்லாமே செய்யறது கூட ஊழல் தான். ஒருத்தவரை நல்லா செய்யல, அதெல்லாம் மாத்துவோமா நம்ம? சப்சான் காட்டி ஒரு 100-200 பணத்தை கொடுத்து நோட்டை வாங்கிட்டு போடுறாங்க. ஆனா திரும்ப எதுக்குமே யாருமே வர்றதே கிடையாது. நம்மளாம் பேசணும்னு நினைச்சா நிறைய பேசலாம், பொழுதுக்குள்ள பேசலாம், பேசாதெல்லாம் இருக்க முடியாது. ஆனா யாரும் எந்த கோரிக்கை செய்ய மாட்டாங்க. உங்களுக்காக தான் தனிச்சு நான் செஞ்சிட்டு இருக்க வேலையை விட்டுட்டு உங்க கூட நான் வந்து நிக்கிறேன். மக்களும் உங்க பக்கம் இருக்கும். சரி போதும். நான் ஒண்டி சொல்றதுல மக்களும் உங்க பக்கம் இருக்கும். நீங்களும் அதை போல மாத்தி காட்டுங்க. கண்டிப்பாக மக்கள் வந்து இன்னுமே வந்து இந்த குடிசை வீட்லயும் குறை வீடு நிறைய இருக்கு. குடிசை வீடையும் மாட்டினாங்க. இருவேறு பஞ்சாயத்துல மயானத்துக்கு வந்து தண்ணி வசதியும் மின் வசதியும் கிடையாது. நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன். பாலம் தேவை, ஊருக்கு ட்ரைனேஜ் தேவை. ட்ரைனேஜ் இல்லாத ஒண்ணுமே அதிகமா கண்ணம். இந்த மெயினா இந்த ஏரி மக்களுக்கு குளிக்கிறதுக்கு ஏரி மெயினா சுத்திலும் ரொம்ப பராமரிப்பு இல்லாத, அது பார்க்க ஆள் இல்லாத, அது அப்படியே கிடக்கும். சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா மக்களா இருந்து கண்டிப்பா குறைகளை மட்டும் நிவர்த்தி பண்றதுக்கு என்னமோ அதை செய்யணும். இந்த பள்ளிக்கூடத்துல சார் தண்ணியில போட்டு அந்த புள்ளி சிமெண்ட் ரோட்ல அதை எடுத்து யாரும் கட்ட மாட்டாங்கிறாங்க. பள்ளிக்கூடத்துக்கு உள்ளே தண்ணியில தான் போயிட்டு இருக்கு. வேணா மழை பெய்யுற நீங்க வாங்க பாருங்க. ஓட்டு செய்கிறப்ப வருவாங்க, ஆறுதல் சொல்லிட்டு போங்க. அதுதான். மற்ற நேரம் செத்தானா போச்சானா திரும்பி பாக்குறதுக்கு நாதி கிடையாது. இதை இந்த அண்ணா பிறந்த நாள், எம்ஜிஆர் பிறந்த நாளுக்கு அஞ்சல் செலுத்திருப்போம். அது அவ்வளவுதான். குறை நோட் பண்ணி வச்சு கண்டிப்பா நம்ம வந்ததும் உடனே செஞ்சு கொடுப்போம்.
சரி சரிங்களா ஐயா? பட்டுங்களா? போட்டு வாங்க. சரி வரோம்ண்ணா.